ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நரம்பியல் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஸ்ரீவர்தன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பிரபு அவர்கள். டாக்டர், மூளைன்றது உடல்ல என்ன பயன் செய்யுது? நம்ம உடம்புல இருக்கிற மூளையை ஒரு கணினி மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ள நிறைய தனித்தனியான மூளை நரம்பு அணுக்கள் இருக்கும். இதை நியூரான்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த மூளை நரம்பு அணுக்கள் ஒன்று கூட அட்டாச் ஆகிருக்கும். இதை சர்க்கியூட் மாதிரி ஒரு மூளை நரம்பு அணுக்களுக்கும் ஒரு வேலை இருக்குது. இது மூளையில் 3 தரம் இல்லை 3 லெவலில் ஆர்கனைஸ் ஆகிருக்கும். கீழ் மூளை அப்படின்னு நம்ம சொல்கிறது நம்மளையே அறியாமல் நம்ம பண்ணுறது எல்லாத்தையுமே கீழ்மூளை பார்த்துக்கும். முழுங்கிறது, மூச்சு விடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள். அப்புறம் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நடந்து போகிறோம், லைட்டாக தடுக்குது, நம்ம காலை வச்சு நம்மளே அதை சரி பண்ணிக்கிறோம். குழந்தை நடக்க ஆரம்பிக்குது, கத்துது, இது எல்லாமே ரிஃப்ளெக்ஸ். இது எல்லாத்தையுமே கீழ்மூளை பண்ணிக்கும். இதுக்கு நம்ம யோசித்து அதை பற்றி பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. 2வது தளம் மிட் லெவல்னு சொல்லுவோம், நடுமூளை. இங்கே நம்ம கை நவுத்துறது, கால் நவுத்துறது, வாயை அசைச்சி அதிலிருந்து சவுண்ட், ஒலி உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அது பண்ணுறது. மேல் மூளை ஹையர் லெவல்னு சொல்லுவோம். அதுதான் மனுஷங்களுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த மிட் லெவல் அண்ட் லோயர் லெவல் இது மற்ற உயிரினங்களுக்கும் இருக்கு. நாய், பூனை, குரங்குகளுக்கும் இருக்கும். ஆனா மேல் மூளைன்றது மற்ற மிருகங்களை விட மனுஷங்களுக்கு ரொம்ப பெருசு. இங்கே தான் நம்ம அறிவு சார்ந்த நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ பல் தேய்க்கிறோன்றது நார்மல் மூமெண்டா இருந்தாலும் அதை இப்படிதான் பண்ணணும், நம்ம பிரஷ் எப்படி பிடிக்கணும், அதில் பேஸ்ட் எப்படி வைக்கணும், இது இந்த நேரத்தில் பண்ணணும், நம்ம எல்லா கார்னர் மேலே கீழே உள்ளெல்லாம் போறோமான்றது யோசிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் நம்ம அதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்கும், நம்ம யோசிக்கிறோம். அதே மாதிரி நம்ம பேசுகிறோம், மொழி, லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஸோ வார்த்தைகள் இருக்குது, இந்த வார்த்தையை இப்படி உச்சரிக்கணும், இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். சத்தமாக பேசினா ஒரு அர்த்தம், சாதாரணமாக பேசினா ஒரு அர்த்தம், ஆனால் ஒரே வார்த்தையாக தான் இருக்கும். இந்த மாதிரி எந்த இடத்துல எப்படி நம்ம பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு துர்க்கமான விஷயம் நடந்தால் நம்ம அங்கே சைலண்டாக இருப்போம், நம்ம அங்கே ஜோக் அடிக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனசை நம்ம மாற்றிக்கிறோம். இதெல்லாம் தான் மேல்மூளையோட முக்கியமான வேலைகள். இதுக்கு தான் நம்ம நிறைய வார்த்தைகள் சொல்கிறோம். மெமரின்னு சொல்கிறோம், எம்பத்தின்னு சொல்கிறோம், காக்னிஷன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துறது. இதுதான் மூளையோட ஆர்கனைசேஷன். லோ லெவல் கீழ் மூளை ரிஃப்ளெக்ஸ் மூமெண்ட்ஸ்க்காக, மிட் லெவல் நார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்காக, மேல் மூளை இந்த மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்களை பண்றதுக்காக. டாக்டர், இந்த ஆங்கிலத்தில் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? அதுதான் நம்ம இப்ப சொன்னது. இந்த மேல் மூளை பண்ற விஷயங்களை தான் ஒரு அம்பர்லா டேர்ம், அதுல பண்ற நிறைய விஷயங்களை சேர்த்து காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்றோம். இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. முக்கியமா ஒரு 5-6 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு மெமரி, ஞாபகம். இந்த மெமரின்றது பொருளா இருக்கலாம், விஷயங்களா இருக்கலாம், ஒரு வேலையை எப்படி பண்ணணும்ன்றதா இருக்கலாம். இந்த மாதிரி மெமரியிலேயுமே நிறைய விதங்கள் இருக்கு. 2வது மொழி, லாங்குவேஜ். நம்ம சொன்ன மாதிரி வார்த்தைகள், வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும், வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும். சில சமயம் ஒரு வார்த்தை எழுதும் போதும் அதை ப்ரொனன்ஸ் பண்ண போது வித்தியாசம் இருக்கும், உச்சரிக்கும் போது வித்தியாசம் இருக்கும். இப்ப கர்னல் இங்கிலீஷ் வார்த்தை எடுத்துட்டா ஸ்பெல்லிங் COLONEL, ஆனா நம்ம ப்ரொனன்ஸ் பண்ண போது கர்னல்னு சொல்றோம். இது நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சாதான் தெரியும். இதெல்லாமே லாங்குவேஜ் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ன்றது நம்ம பிளான் பண்ற விதம். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம், அது பண்றதுக்கு இதெல்லாம் வேணும், அந்த விஷயத்துக்கு தேவையான ஒவ்வொரு தனித்தனி விஷயங்களும் நம்ம இந்தந்த நேரத்துக்குள்ள பண்ணணும், நம்ம ஒரு பிளான் பண்றோம். இது எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். அடுத்தது சோஷியல் காக்னிஷன். அதான் நம்ம மத்தவங்க எப்படி இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளை எப்படி மாத்திக்கிறோம். நம்ம அவங்கள ஆறுதல் படுத்துறோமா, இல்ல அது நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போறோமா, இல்ல நம்மளையே அவங்களோட பொசிஷன்ல வைக்கிற. சில பேருக்கு இந்த படம் பார்த்தா அழுவாங்க, அவங்களே அந்த பொசிஷன்ல வச்சுக்கிட்டு அந்த எமோஷன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் சோஷியல் காக்னிஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பெர்செப்சுவல் மோட்டார் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அது என்னன்னா, ஒரு புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிறது. இப்ப கார் எல்லாருக்கும் ஓட்ட தெரியாது, பட் நம்ம கார் ஓட்டும் போது நம்ம பிராக்டிஸ் பண்ணி கை எப்படி வைக்கணும், கிளட்ச் ரிலீஸ் பண்ண போது கியர் கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்றோம். இது ஒன்று. அண்ட் கடைசியா இருக்கிறது கால்குலேஷன், கணிதம், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரி இதெல்லாம் தான் நம்ம கோர்வையா சேர்த்து காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் சொல்றது. டாக்டர், டிமென்ஷியானா என்ன? டிமென்ஷியாவும் மெமரி லாஸும் ஒண்ணா? ஸோ நம்ம இவ்வளவு நேரம் நம்ம மேல் மூளைன்னு சொன்னோம். மேல் மூளையோட எல்லா வேலையும் சேர்த்து காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ன்ற ஒரு வார்த்தை சொல்றோம். அதுல நிறைய சப்டொமைன்ஸ் இருக்குன்னு சொன்னோம். இதுல ஏதாவது ஒரு சப்டொமைன் அஃபெக்ட் ஆயிருந்து
இருந்துச்சுன்னா, அது வந்து லாங்குவேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், மெமரி ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை சோஷியல் காக்னிஷனாக இருக்கலாம், இதெல்லாம் அஃபெக்ட் ஆச்சுன்னா தான் நம்ம டிமென்ஷான்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். தமிழில் டிமென்ஷான்ற வார்த்தைக்கு மறதி இல்லை ஞாபக மறதின்னு ஒரு அதுக்கு தான் அது ஈக்குவலன்ட் சொல். ஆனால் அது கரெக்ட் கிடையாது. ஏன்னா மெமரின்றது ஒன் ஆஃப் தி டொமைன்ஸ் தான். சில டிமென்ஷியா நோய்கள்ல மெமரி நல்லா இருக்கும், ஆனால் மற்ற விஷயங்கள் பாதிப்படையும். ஸோ அதெல்லாம் தான் இங்கே சொல்றது. அதே மாதிரி நீங்கள் கேட்டது இஸ் இட் சேம் அஸ் மெமரி லாஸ்னா கிடையாது. ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ், அதாவது டிமென்ஷியா நோயில் நிறைய அறிகுறிகள் இருக்கு, அதுல ஒன்று தான் மெமரி லாஸ். டாக்டர், இந்த அம்னீஷியா என்ன? நம்மளுக்கு இந்த நிறைய பேர் இந்த ரெண்டு வார்த்தையும் ஒரு மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுவாங்க. டிமென்ஷியா, அம்னீஷியா. அம்னீஷியான்றது என்னன்னா ஒரு தற்காலிகமாக வந்த மறதி. ஒரு தலையில் அடிபட்டிருக்கும், இல்லை சில பேருக்கு ஒரு ஃபிட்ஸ் வந்திருக்கும், அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தது அது மட்டும் ஞாபகம் இருக்காது. அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். இல்லை ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ், ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும், திடீர்னு அல்லது மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க, இல்லைனா வந்து சில சமயம் சோடியம் இல்லை உடம்புல சர்க்கரை, குளுக்கோஸ் இதெல்லாம் கம்மியாச்சுன்னா கூட ஒரு தற்சமயத்துக்கு மூளை ஒழுங்கா வேலை செய்யல. அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்றது அவங்களுக்கு தெரியாது. இதுதான் நம்ம அம்னீஷியான்னு சொல்றோம். நிறைய தடவை அம்னீஷியான்றது ஒரு ப்ராப்ளமா இருக்காது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்ததும் நல்ல ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களோட மூளை வேலை செய்யறது நல்லா இருக்கும். ரெண்டாவது, இந்த அம்னீஷியா வரும்போது மூளையில் ஏதோ ஒரு பாதிப்பு நடந்திருக்குன்றது தான் அதோட அர்த்தம். சொன்ன மாதிரி இதர் தலையில் அடிபட்டிருக்கலாம், இல்லை ஃபிட்ஸ் வந்திருக்கலாம், இல்லை மைனர் ஸ்ட்ரோக், மூளைக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு வந்திருக்கலாம், மூளையில் ஒரு சின்ன ரத்த கசிவா இருக்கலாம், இல்லை உடம்புல சோடியம், கால்சியம், குளுக்கோஸ் இந்த மாதிரி முக்கியமான எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லுவோம். இது ஏதாவது கம்மியாக இருந்தால் தான் அம்னீஷியா. டாக்டர், இந்த சினிமாவில் சொல்லுவாங்கல்ல, அம்னீஷியா வந்தோடனே எல்லாமே மறந்துடுவாங்க, அப்புறம் வேற இன்சிடென்ட்க்கு அப்புறம் எல்லாமே திரும்ப ஞாபகம் வரும். ரியாலிட்டியும் அதே மாதிரி தானே? இல்லை, நம்மளுக்கு அங்கே அது மாதிரி நடக்கவே நடக்காது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம மெமரியில் நிறைய சப்டொமைன்ஸ் இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே மறந்துட்டோன்னு சொன்னோன்னா எப்படி நடக்கணுன்றதே அவங்க மறக்கணும், அது நடக்காது. இங்கே வந்து அவங்க அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அவங்களால மற்றவங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும், அந்த நேரத்தில் அவங்க புதுசாக யாராவது பார்த்துருந்தா அவங்களுக்கு அடையாளம் தெரியாது. நிறைய தடவை அந்த அம்னீஷியா பீரியட் அது ஒரு 6 மணி நேரமாக இருக்கலாம், இல்லை 12 மணி நேரமாக இருக்கலாம், இல்லை அதிகபட்சம் 24 மணி நேரம் இருக்கலாம். அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அது ஞாபகமும் வராது. நம்மளுக்கு இந்த முக்கியமாக இந்த கோவிட்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு நுரையீரல் ரொம்ப பாதிப்பாயிட்டு வெண்டிலேட்டர்லாம் நடந்திருப்பாங்க. நீங்கள் அவங்களெல்லாம் போய் கேட்டு பார்த்தா அந்த வெண்டிலேட்டரில் ஐசியூவில் இருந்ததெல்லாம் அவங்களுக்கு ஞாபகமே இருந்திருக்காது. இதெல்லாம் தான் நம்ம அம்னீஷியான்னு சொல்கிறோம். தற்சமயம் மூளை வேலை செய்யலை, அது ஃபுல்லாக ரெக்கவர் ஆகுமானா ஆகாது. நம்ம சிம்பிளாக எப்படி, நான் யாராவது டவுட் கேட்டால் எப்படி சொல்லுவோம்னா, நிறைய ஆப் ஃபோனில் ஓப்பன் ஆக்கி அது ஸ்டக்கே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுவோம், ரீபூட் ஆயிரும். அதே மாதிரி மூளையில் நிறைய விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடந்துட்டு இருந்துச்சுன்னா மூளை சிம்பிளா அதே அதை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுது. இது நல்ல விஷயம் கிடையாது. இதோட அறிகுறி என்னன்னா, தேவையில்லாத நிறைய விஷயங்கள் நம்ம மூளை கொடுக்குறோம்னு அர்த்தம். இது நல்ல விஷயம் இல்லை. பட் அம்னீஷியா வந்து அப்படியே எல்லாமே மறந்துட்டு எல்லாமே வர அளவுக்குலாம் மோசமா இருக்காது. டாக்டர், டிமென்ஷியாக்கான காரணங்கள் என்ன? இப்போ எல்லா டிமென்ஷியாவும் அல்சைமர்ஸ் நோயா? அதான் நம்ம முதலே சொன்னோம், மறதின்றது நம்ம டிமென்ஷியான்னு ஒரு வார்த்தையா போட்டுறோம். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மறதி வந்துருச்சு, எனக்கு அல்சைமர்ஸ் நோய் இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம், நம்ம இதை மாறுபடுத்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அந்த சொன்ன மாதிரி நிறைய காக்னிட்டிவ் சப்டொமைன்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்குமான ட்ரீட்மெண்ட்டே வேற. எல்லாமே அல்சைமர்ஸ் கிடையாது. ரெண்டாவது, இந்த நோய் எல்லாம் இருக்குல்ல, இதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல இல்லை சயின்டிஃபிக்காக ஒரு வேர்டு என்ன சொல்லுவோம்னா நியூரோ டீஜெனரேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு வயசாகிறதால தேய்மானம், எப்படி நம்ம முட்டு தேய்மானத்தால் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்கிறோமோ அது மாதிரி மூளைன்றதும் ஒரு மிஷின். அது நம்ம பிறந்ததுலேருந்து யூஸ் பண்ணுறோம். வயசாக 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 மூளைக்குள்ளே இருக்கிற கெமிக்கல்ஸோ இல்லை பல காரணங்களால் மூளையிலேயும் ஒரு விதமான தேய்மானம் நடக்குது. அதனால மூளை அது என்ன செய்யணுமோ அதை ஃபுல்லாக செய்ய மாட்டேங்குது. இதான் நம்ம நியூரோ டீஜெனரேஷன் சொல்கிறோம். இந்த நியூரோ டீஜெனரேஷன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்திட்டோம்னா அதுக்கு வைத்தியம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அது வேர் அண்ட் டேர் ப்ராசஸ், அது நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. அல்சைமர்ஸ்ன்றது அது மாதிரியான ஒரு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ். அல்சைமர்ஸ்ல என்ன நடக்கும்னா, காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ல மெமரி மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். ஆளுங்களை அடையாளம் தெரியும், இப்போ ஒன்று பண்ணிருப்பாங்க அது மறந்துடும். ஷார்ட் டேர்ம் மெமரி தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகும். காலையில சாப்பிட்டுருப்பாங்க, மத்தியானம் வந்து நான் இன்னும் காலையில சாப்பிடவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு பொருள் எங்கேயாவது வைப்பாங்க, அது எங்க வச்சோன்றதையா மறந்துட்டு இருப்பாங்க. ஆனா 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி அவங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சது, அவங்க சொந்த ஊர்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ், இவங்களெல்லாம் கிடையாலும் அவங்களுக்கு கரெக்டா தெரியும். நம்ம மெமரி எவ்வளோக்கு எவ்வளோ பழசா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அது பிரெயின்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ எப்பயுமே நம்மளுக்கு இந்த மெமரி லாஸ் வரும்போது இம்மீடியேட் ஒரு நாள் 2 நாள் இல்ல சில மணி நேரங்கள் முன்னாடி வந்ததான் மறக்கும். இதுதான் அல்சைமர் நோயோட ஆரம்பங்கள். அதுக்கப்புறம் அது போக 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 உன்ன மறதி அதிகமாயிட்டே போகும். அப்புறம் பேர் மறக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆனா அடையாளம் தெரியும். ஒய்ஃப், பையன், பக்கத்து வீட்டாளு, மாமா, அந்த மாதிரி அடையாளங்கள் தெரியும். ரொம்ப சிவியர் ஸ்டேஜஸ்ல மெமரி மட்டும் இல்லாம பெர்சனாலிட்டி மாற ஆரம்பிச்சிடும். முன்னாடி அவங்க சாந்தமா இருந்திருப்பாங்க, இப்ப ரொம்ப கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. அடுத்தது வந்து அவங்களோட பெர்சனல் ஹைஜீன் சொல்லுவோம். இப்ப
இப்போ பாத்ரூம் போவாங்க, தண்ணி ஊற்ற மறந்துடுவாங்க, இல்லை அவங்களுக்கு யூரின் மோஷன் வருதுன்றது தெரியாமல் பெட்லேயே போயிடுறது, இல்லைனா வந்து அவங்களோட ஃபுட் ஹேபிட்டே மாறிடும். முன்னாடி வந்து ஒழுங்காக சாப்பிட்ருப்பாங்க, இப்போ சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. இல்லைனா எல்லா வேலைக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு வேணும். காலையில் இட்லி, மத்தியானம் இட்லி, நைட் இட்லி, ஸ்வீட்டுக்கு திடீர்னு ஆசை அதிகமாகும். இந்த மாதிரியான இதெல்லாம் வரலாம். ஸோ இதெல்லாம் ஸ்டேஜஸ். அவங்ககிட்ட நம்ம ஒரு பேசி முடிப்போம், 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பேசி முடிச்சிருப்போம். முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அதே தான் அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்பாங்க. அல்சைமர்ஸ் இல்லாமல் இன்னும் சில விதமான டிமென்ஷியா நோய்கள்லாம் இருக்கு. அதில் ஒன்று வந்து பிரைமரி ப்ராக்ரஸிவ் எஃபேசியான்னு சொல்லுவோம். இதில் மெமரி நார்மலாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு எப்படி பேசுறதுன்னே தெரியாது. வாயை கூட வாயை எப்படி திறந்து மூடணுன்றதை மறந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. டிமென்ஷியா வித் லூயி பாடி, டிஎல்பின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் வந்து மெமரி நல்லா இருக்கும் அவங்களுக்கான. அதில் ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க, ரூம்குள்ள அங்கே யாரோ நிற்கிறா, இங்கே யாரோ ஒரு பூனை போயிட்டு வருது, நாய் போயிட்டு வருது, பிஹேவியர் மாற ஆரம்பிச்சிடும். ஃப்ரான்டோ டெம்போரல் டிமென்ஷியான்னு சொல்லுவோம். ஃப்ரான்டோ டெம்போரல் டிமென்ஷியால கிட்டத்தட்ட ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட் மாதிரியே அவங்க மாறிடுவாங்க. அங்கேயும் மெமரி நல்லா இருக்கும், ஹாலுசினேஷன்ஸ் இருக்கும். என் பிரெயின்குள்ளே யாரோ ஏதோ பண்றாங்க, இவங்க யாரோ ஏதோ பண்றாங்க, இல்லைனா வந்து குப்பையெல்லாம் வீட்டில் இருந்து கொட்டுறத பத்திரமா வச்சிருப்பாங்க. கேட்டா இதுல எல்லாம் பொக்கிஷம் இருக்கு, இதை எடுத்துக்கிறாங்க. போஸ்டீரியர் கார்டிகல் அட்ரோஃபின்னு ஒரு டிமென்ஷனும் இருக்கு. அதுல என்ன ஆகும்னா மெமரி நல்லா இருக்கும், பிஹேவியர் நல்லா இருக்கும், ஆனா அவங்க கண் பார்க்கறது ஒழுங்கா தெரியாது. அவங்களுக்கு இது ஃபோனுன்னு தெரியும், ஆனால் அது பார்க்கும்போது ஸ்கொயராக இருக்குது, இது ஃபோன் இல்லை, இது வேற என்னமோன்னு நினச்சிருப்பாங்க. வார்த்தைகள் தெரியும், அவங்களால எழுத முடியும், பேச முடியும், ஆனால் அந்த வார்த்தைகள் டிஸ்லெக்சியா மாதிரி அது எப்படி இருக்கு, இது ஆ, இது இ, இது எஃப், அது மாதிரி அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் தான் நிறைய விதமான டிமென்ஷியா நோய்கள்னு நம்ம சொல்றது. இது போக சில டிமென்ஷியா நோய்க்கு நம்மளால வைத்தியம் கூட பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப மது அருந்துதல், ஆல்கஹாலிசம் ரொம்ப இருக்கும் போது அவங்களுக்கு சில விதமான சத்து குறைபாடுகள் நடக்கும், அதனாலே மூளை பாதிப்பு வரும். அவங்களும் இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ரேரா வந்து பிரெக்னெண்டா இருக்கிறவங்க அந்த 3 மாசம் ஃபர்ஸ்ட் டைமஸ்டர்னு சொல்ற கர்ப்பிணி பெண்கள் வாந்தி ரொம்ப எடுத்துட்டே இருப்பாங்க. ரொம்ப வாந்தி இருக்க போது அவங்களுக்கும் சில விதமான குறைபாடுகள் வரும், சத்து குறைபாடுகள் வரும். இல்ல ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கும், மூளையில மெமரி அஃபெக்ட் ஆகிற ரீஜன், இல்ல மெமரிக்கு தேவையான மூளை பாகத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரோக் வந்திருக்கும், இல்ல ஒரு சின்ன ரத்த கசிவு வந்திருக்கும். அப்ப அந்த மூளை ஒழுங்கா செயல்படாதால அவங்களும் டிமென்ஷியா மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, ஆனா அவங்களும் அது சரியிருவாங்க. அதனால நம்ம டிமென்ஷியான்னு சொன்னாலே 2 கேள்வி நம்ம பதில் சொல்லணும். முதல் கேள்வி, என்ன டொமைன் அஃபெக்ட் இருக்கு, அது மெமரியா இல்ல மத்த டொமைனா? ரெண்டாவது, அது வைத்தியம் பண்ணக்கூடிய நோயா இல்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நியூரோ டீஜெனரேஷன், அந்த வயசாகிறதால மூளையில வர தேய்மானத்தால வர நோயா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதுக்கான வைத்தியங்கள் டோட்டலி டிஃப்ரெண்ட். பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகும்னு சொல்லுவீங்களே, அது எதனால நடக்குது? ஏன் பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகுதுன்றது வந்து நம்ம மூளையில் ஃப்ரான்டல் லோப்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஃப்ரண்ட் ஆஃப் த பிரெயினில் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன், நம்ம மேல் மூளை வந்து மற்ற மிருகங்களை விட பெருசுன்ட்டு. மற்ற மிருகங்களுக்கு கம்பேர் பண்ண போது ஃப்ரான்டல் லோபு பல மடங்கு நம்மளுக்கு பெருசு. இந்த ஃப்ரான்டல் லோப் தான் வந்து நம்மளோட திங்கிங் இன்டாக்டா வச்சிருக்கு. நான் இப்போ ஒரு விஷயம் நான் பேசுறேன்னா, நான் அதை பேசுறதுக்கு முன்னாடி மைண்ட்ல அது ஒரு தடவை ஓடும், நம்ம இது பேசுறது கரெக்டா தப்பா, நம்ம இருக்கிற இடத்துல அது கரெக்டா பேசுறோமா பேசலையா. சில சமயம் நம்மளுக்கு நைட்டு பார்க்கும் போது கீழே ஒரு நாடா மாதிரி ஏதாவது இருக்கும், நம்ம அதை டக்குன்னு அதை நெக்லெக்ட் பண்ணிடுவோம். பட் நம்ம மைண்டுக்குள்ள ஒருவேளை அது பூச்சியா இருக்குமோ, ஒருவேளை அது பாம்பா இருக்குமோன்னு தோணும். நம்மளும் ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்போம். ஒரு நைட்டு ஒரு 12 மணி 2 மணி ஒரு லைட்டா ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பயம் வரும். ஆனா நம்மளுக்கு இன்சைட்னு சொல்ல நம்மளுக்கு தெரியும், ரியாலிட்டி இதுதான், பேய்லாம் ஒன்றும் இல்லை, அது சும்மா ஏதோ ஒன்று இருக்கும், அங்கே வேற ஏதாவது இருக்கும், இந்த மாதிரி நம்மளுக்கு தோணுது இல்லை. இது எல்லாமே வந்து அந்த ஃப்ரான்டல் லோப் பண்ற வேலைகள் தான். சில விதமான டிமென்ஷியா நோய்கள் இந்த ஃப்ரான்டல் லோப் ஒழுங்கா வேலை செய்யாது, அதனால தான் அவங்களுக்கு பர்சனாலிட்டி சேஞ்சஸ் வருது. அவங்க ஏன் ரொம்ப கோவப்படுறாங்கன்னா, அவங்க வந்து நம்ம இப்போ ஒரு விஷயத்தை கத்தி பேசினாலோ இல்லை சத்தமா சொன்னாலோ கேட்கறவங்க அதை பத்தி கவலைப்படுவாங்க அப்படின்றத மறந்துடுவாங்க. ரெண்டாவது, சில விதமான கெட்ட வார்த்தைகள் இல்ல சில வார்த்தைகள் எல்லாம் நம்ம வந்து பப்ளிக் பிளேஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா நம்மளுக்கு தெரியுது சில வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லக்கூடாதுன்ட்டு. பட் இவங்களுக்குலாம் வந்து அந்த மாதிரி அந்த ஃபில்டர் பண்ற மெக்கானிசம் போயிடும். அதனால வந்து அவங்க தவறான இல்ல தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் தான் பர்சனாலிட்டி சேஞ்சஸ்ல வந்து முடியுது. நம்ம கிளீனா இருக்கணும்ன்றது நம்மளுக்கு தெரியுது, நம்ம காலையில் எந்திரிச்சா பிரஷ் பண்ணணும், ரெஸ்ட் ரூம் போனா தண்ணி ஊற்றணுன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சின்ன குழந்தையா இருந்தா தெரியாது, நம்மளுக்கு அது பழக்கிறோம். இது எதுவுமே நம்ம இன்னரெண்டா பண்ற விஷயங்கள் கிடையாது. பட் இதுல அந்த ஃப்ரான்டல் லோப் பாதிப்படைகிறதால இது எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க. இது எல்லாத்தையும் தான் நம்ம சேர்த்து பிஹேவியர் சேஞ்சஸ் சொல்றோம். டாக்டர், இந்த டிமென்ஷியாவை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம்? பொதுவாகவே நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள்ல டெஸ்ட் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பதில் கொடுக்காது. இப்போ நம்மளுக்கு ஒரு வைரல் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம வயிறுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கிறோம். ஸ்கேன் எடுத்துட்டு டாக்டர் வந்து வைரல் ஒரு கட்டி இருக்கு இல்ல லிவர் வீங் இருக்கு அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனா நிறைய தடவை நரம்பியல் சம்பந்தப்பட்ட வரைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி டெஸ்ட் இதுதான் பிரச்சனைன்னு சொல்லாது. நரம்பியல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிளினிக்கல் அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது பேஷண்ட்டோ இல்ல பேஷண்ட் கூட இருக்கிறவங்க கிட்டயோ உட்காந்து நம்ம கேட்கணும், என்ன
என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ நாளாக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம அவங்கள செக் பண்ணுவோம், அவங்களோட நரம்புகள் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. கண் எப்படி வேலை செய்யுது, தொண்டை முழுங்குறாங்களா, கை கால் ஒழுங்கா நவுத்துறாங்களா, ஜெர்க்ஸ், அதெல்லாம் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம இது பார்க்கும்போது அவங்களோட கொஞ்சம் மெமரி எஃபெக்டே இருக்குன்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா இதுக்குன்னே சில பிரத்யேகமான டெஸ்ட்டுகள் இருக்கு. இதை வந்து நம்ம டிமென்ஷியா டூல்னு சொல்லுவோம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நிறைய இருக்கு. மினி மென்டல் ஸ்கேல் எக்ஸாமினேஷன், MMSE, மோகா, மோரியல் காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட், ACE, ஆடம் குரூப் காக்னிட்டிவ் எக்ஸாமினேஷன். இதெல்லாம் என்ன பண்ணுனா ஒரு கேள்வி பதில் மாதிரி இருக்கும். நான் ஒரு 5 பொருள் சொல்லுவேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கேட்பேன், நீங்க சொல்லணும். ஒரு 3 விலங்குகளை காட்டிட்டு இதோட விலங்கோட பேரை சொல்லுங்க. அப்புறம் வந்து ஒரு கடிகாரம் மாதிரி வரைஞ்சு அதோட மணியை மார்க் பண்ணிட்டு ஒரு டைம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2:15 இல்ல 11:10 சொன்னா சின்ன முள் எங்க இருக்கும், பெரிய முள் எங்க இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கூட்டுதல், ஒரு கழித்தல், அப்புறம் 2 பொருள் சொல்லிட்டு இந்த பொருளுக்கு ஒற்றுமை என்ன, வித்தியாசம் என்ன, இந்த மாதிரி அதுல எல்லாம் கேள்விகள் தான் இருக்கும். இதெல்லாம் எப்படி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம சொன்னோம்ல ஒரு டொமைன்னு சொன்னோம், அந்த ஒரு டொமைனையும் செக் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த டெஸ்ட்ல வரும். இதை வந்து நிறைய நார்மல் பாப்புலேஷனுக்கு பண்ணி ஒரு கட் ஆஃப் இருக்கும். இப்போ மோகா எடுத்துக்கலாம், மோரியல் காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட்ன்றதுல 30 பாயிண்ட் வரும். நான் சொன்ன எல்லாமே அதுல தான் இருக்கும். கூட வந்து ஒரு வார்த்தை, எஃப்ன்ற வார்த்தை நான் சொன்னேன்னா எஃப்ன்ற வார்த்தையில ஆரம்பிக்கிற சில பொருட்கள் பேரு சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு அது டெஸ்ட் பண்ணும். மூளையோட ஒரு தனித்தனி வேலையை நம்ம அதில் டெஸ்ட் பண்றோம். இதுல 30 பாயிண்ட் நம்மளுக்கு வரும். 27 மேலே எடுத்தா யூ ஆர் வெரி குட், நார்மல் அர்த்தம். 21க்கு கீழே இருந்தா மூளையோட செயல்பாடு பத்தல, டிமென்ஷியான்றது அர்த்தம். ஆனா இதுல 2 பிரச்சனைகள் இருக்கு. ஒன்னு என்னன்னா, இந்த டெஸ்டுகள் எல்லாமே பிரிடாமினென்ட்டா யூரோப்லயும் அமெரிக்காலையும் கண்டுபிடிச்சது. அவங்களோட கல்ச்சருக்கும் நம்மளோட கல்ச்சருக்கும் சம்மந்தம் இருக்காது. நம்ம ரோட்ல போய் திடீர்னு யாருக்கிட்டையாவது ஒரு படிச்சவரா இருந்தா கூட ஒரு பேனாவுக்கும் பென்சிலுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டா அவரும் பெக்கு பெக்குன்னு தான் முழிப்பார். ஏன்னா நம்ம அது கல்ச்சரல் டிஃபரன்ஸ்ன்றதை இதுல இன்கார்பரேட் பண்ணல. இது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம எவ்வளவு தூரம் படிச்சிருக்கோன்றதும் இந்த டெஸ்ட்டுகளை மாத்தும். ஒரு 11வது படிச்ச பையன், நார்மலா படிக்காதவங்க, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் எழுத மட்டும் தெரிஞ்சவங்க, ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ME பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 3 பேருமே ஒரே மார்க் அந்த டெஸ்ட்ல வாங்கினாலும் என்ன அர்த்தம்னா அந்த ME படிச்சவரோட மூளை வந்து ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் வந்து நம்ம இந்த டெஸ்ட் மட்டும் இல்லாம தனியாவே நம்ம அசஸ் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி வார்த்தைகளை சொல்லிட்டு திருப்பி கேட்கறது, இது மாதிரி. இது முடிச்சதுக்கு அப்புறம் சில பேசிக்கான பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். நான் முதலே சொன்ன சில வைத்தியம் பண்ணக்கூடிய டிமென்ஷியாஸ் இருக்கு. உடம்புல சோடியம் கம்மியா இருக்கிறதோ, இல்ல வைட்டமின் B12 கம்மியா இருக்கிறது, இல்லனா அவங்க மது அருந்துதல், அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்கேன்ல தெரியும். சில சமயம் வயசானவங்க என்ன இருப்பாங்கன்னா, எப்பயோ ஒரு தடவை கீழே விழுந்திருப்பாங்க, ஒரு குட்டியா ஒரு ரத்தம் கசிவு இருக்கும். அதை அவங்க செக்கே பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த ரத்த கசிவு நாளடைவில் பெருசாகி 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 ஒரு பெரிய ரத்த கசிவா இருக்கும். அது மூளையை நசுக்கிட்டே இருக்கும். நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் 4 வாரமா 6 வாரமா மாத்தி மாத்தி பேசுறாரு, ரொம்ப ஸ்லோவாயிட்டாரு, பாத்ரூம் போனா தண்ணி ஊத்த மாட்டேங்கிறாரு, சாப்பாடுலாம் கம்மி ஆயிடுச்சுன்ட்டு. கீழே விழுந்தாரான்னு கேட்டா எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு மைனர் ரெடியா இருந்திருக்கும். ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒரு பெரிய ரத்த கசிவு இருக்கும். ஸோ இது மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கான்றதுக்கு நம்ம செக் பண்ணுவோம். இதுக்கு தான் தலைக்கு ஸ்கேன் தேவைப்படும். CT இல்ல MRI ஸ்கேன், ரத்தம் டெஸ்ட், அடுத்து CT MRI. அதுக்கு அடுத்த லெவல் சில சமயம் முதுகெலும்புல ஒரு ஊசி போட்டு மூளையை சுத்தி ஒரு நீர் இருக்கும், செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. இப்போ உடல் ரீதி பிரச்சனைக்கு ரத்தம் டெஸ்ட் எடுக்கிறோம். யூரின்ல இன்ஃபெக்ஷன் இல்ல நுரையீரல் இன்ஃபெக்ஷனா யூரின் டெஸ்ட், சளி டெஸ்ட் நம்ம பண்ற மாதிரி மூளைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்றது சில சமயம் மூளையை சுத்தி ஒரு நீர் இருக்கும், அந்த நீர்ல நம்ம டெஸ்ட் பண்ணி சில சமயம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஸ்கேன்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பெட் ஸ்கேன். பெட் ஸ்கேன்னா நம்ம பொதுவாக கேன்சருக்கு எடுக்கிற ஸ்கேனு நம்ம நினைப்போம். ஆனால் பெட் ஸ்கேனில் மூளையை மட்டும் நம்ம ஸ்கேன் பண்ணால் மூளையோட எந்த பாகம் ஒழுங்காக வேலை செய்யலை இல்லை வேலை செய்யுதுன்னு தெரியும். இதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அல்சைமர் நோயில் டெம்போரல் லோப்னு சொல்லுவாங்க. மூளையில் மெமரிக்கான ரீஜன் இருக்கும், அது ஒழுங்காக வேலை செய்யாது. இந்த போஸ்டீரியர் கார்டிகல் அட்ரஃபி, அதாவது விஷயங்கள் படிக்க தெரியாம கண் பார்வையில் பாதிப்பு இருக்கின்றவங்களுக்கு மூளையோட பின்பக்கம் ஒழுங்காக வேலை செய்யாது. இந்த பெர்சனாலிட்டி சேஞ்சஸ், ஃப்ரான்டோ டெம்போரல் டிமென்ஷியா, அது மாதிரி வந்துச்சுன்னா ஃப்ரான்டல் லோப், மூளையோட முன்பகுதி ஒழுங்கா வேலை செய்யாது. இது ஓரளவுக்கு நம்மளால பெட் ஸ்கேனால கணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம டிமென்ஷியா நோய் இருக்கா இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா என்னென்ன டெஸ்ட் பண்றோன்றது, இதெல்லாம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர், இது பை எனி சான்ஸ் சின்ன வயசுல வரதுக்கு சான்ஸ் இருக்கு? சில மரபணு பிரச்சனைகள்ல சின்ன வயசுலயே வரலாம், நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ்ல சின்ன வயசுலயே வரலாம். இப்போ நம்ம காமனா பாக்குறது சில போதை மருந்துகள், இல்லிசிட் மெடிசன்ஸ் சொல்ற போதை மருந்துகள், இல்ல ஹெவி ஆல்கஹால் கன்சம்ஷன், ரொம்ப மது அருந்துதல், இந்த மாதிரியான விஷயங்கள்லயும் நம்ம ஒரு 35 வயசு 40 வயசு 45 வயசுலயுமே பாக்குறோம். அப்புறம்
இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ இன்னும் சின்ன குழந்தைகள், ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளே வந்து எங்களுக்கு மறந்துடுதுன்னு வராங்க. இது வந்து டிமென்ஷியா கிடையாது, இது சூடோ டிமென்ஷியான்னு சொல்லுவோம், அதாவது பொய் மறதி. இது ஏன் நடக்குதுன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு, கிட்டத்தட்ட டிப்ரெஷன், மன அழுத்தம் போற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும்போதும் மூளை எப்படி ஒழுங்கா வேலை செய்யணும்னு தெரியாது. அதையும் சில சமயம் டிமென்ஷியா மாதிரி பிரசன்ட் ஆகும். ஸோ சின்ன வயசுல ஒரு 20 to 40 வராங்க, மறதி அது மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா முக்கியமா நம்ம கவலைப்பட வேண்டியது அவங்க மன அழுத்தம்ல இருக்காங்களா, டிப்ரெஷன் போறாங்களா, இல்ல இல்லிசிட் ட்ரக்ஸ், போதை மருந்துகள் ஏதாவது பயன்படுத்துறாங்களான்றதை நம்ம செக் பண்ணணும். டாக்டர், சின்ன வயசுல டிப்ரெஷன் இருந்தா வயசாகும் போது அல்சைமர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு? அல்சைமர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கானா கொஞ்சம் கஷ்டம். ஆனா கண்டிப்பா மறதி நோய் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எப்படி வந்து நம்ம உடம்ப நல்லா பாத்துக்கணுமோ அது மாதிரி மைண்டையும் நல்லா பாத்துக்கணும். WHO உலக சுகாதார நிலையம் வந்து ஹெல்த்ன்ற வார்த்தையை அவங்க டிஃபைன் பண்றாங்க. எப்படின்னா நாட் அ மியர் ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ், அதாவது நோய் இல்லாம இருக்கிறது ஹெல்த் கிடையாது. பிசிக்கல் உடல் ரீதியான, மென்டல் மன ரீதியான, சோஷியல் நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட் ரீதியான வெல்பீயிங் இருந்தாதான் வேணும்ன்றாங்க. ஸோ உலக சுகாதார நிலையமே உடல் ரீதியான ஹெல்த் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு மென்டல் ஹெல்த் முக்கியம்னு சொல்றாங்க. நம்மளுக்கு டிப்ரெஷன்லாம் வந்து அந்த மென்டல் ஹெல்த் பாதிச்சுச்சுன்னா கண்டிப்பா அது எதிர்காலத்துல வைத்தியம் பண்ணாம விட்டா இந்த மாதிரி மறதி நோயில வந்து முடியறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. டாக்டர், இப்போ ஆங்கிலத்தில் ப்ரீ டிஸ்போசிஷன் வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இந்த நோய் வந்து யாருக்கு அதிகம் வர சான்ஸ் இருக்கு? ஸோ ப்ரீ டிஸ்போசிஷனுக்கும் காசேஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. காசேஷன்னா அது மட்டும்தான் அந்த நோய்க்கான காரணம். மலேரியான்ற நோய் வந்து கொசு கடிச்சு, அந்த அனாஃபலிஸ் கொசு கடிச்சு நம்ம மலேரியா, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம்ன்ற கிருமி வந்தா மலேரியா. இப்போ சுகர் நோய் இல்ல பிபி நோய்க்கு நம்ம அந்த மாதிரி ஒரு காரணம் சொல்ல முடியாது. நம்ம அதுக்கு ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் சொல்றோம். மறதி நோய்க்கு நிறைய ப்ரீ டிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஜெனடிக் ஃபேக்டர்ஸே இருக்கு. நிறைய ஜீன்ஸ் இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பட் அது 100% கிடையாது. நம்ம அப்பா அம்மாக்கு மறதி நோய் இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் வரணும்ன்றது காரணம் இல்ல. நம்ம சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் பண்ணா அதை நம்ம தடுக்க முடியும். ஜீன் வந்து ஒன்னு. ரெண்டாவது நம்ம மைண்ட் நம்ம எப்படி யூஸ் பண்றோம். அதாவது கொஞ்சம் இது வந்து இப்ப எவ்வளவு தூரம் அப்ளிகபிள்னு தெரியல. நான் சொல்றது ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ண போது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு ஹையர் டிகிரி படிச்சவங்க, ஒரு ஹையர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல வேலை செய்யறவங்க, அவங்களுக்குலாம் பிரெயினை கண்டினியூஸா அவங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதால அவங்க பிரெயின் வந்து இந்த மறதி நோயில இருந்து ப்ரொடெக்ட் ஆகுது. இதுவே கொஞ்சம் லோயர் வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, இல்ல பிரெயினுக்கு அவ்வளோ தேவையில்லாம ஒரு பிசிக்கல் ஒர்க்லாம் பண்றவங்களுக்கு சீக்கிரமா மறதி நோய் வரலாம் அப்படின்ட்டு. மூணாவது வந்து ஆகாரம், ஒழுங்கான ஆகாரம் இல்லாம ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, காய்கறி பழங்கள் கம்மி பண்றது, இது வந்து நம்மளுக்கு. நாலாவது மென்டல் வெல்பீயிங், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், இதுவும் முக்கியம். நம்ம மைண்டை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாம வச்சுக்கிறது, அப்பப்போ பிரேக்ஸ் எடுக்கிறது, நம்மளுக்கு ஒரு சோஷியல் சப்போர்ட் இருக்கணும். எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தா நான் பேசுறதுக்காவது ஒரு ஆள் இருக்கணும்ன்றது, இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் இப்ப நாங்க காமனா பாக்குறது வந்து தூக்கமின்மை. ஒழுங்கா தூங்காததால பிரெயின் ஒழுங்கா வேலை செய்யாது. நிறைய பேர் நம்ம தூங்குறது என்னன்னா, சும்மா போறோம், தூங்குறோம், உடம்பு அப்ப வேலை செய்ய மாட்டேங்குது, எந்திரிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. தூங்கும் போதுதான் உடம்புல நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம லிவர் வந்து தூங்கும் போதுதான் உடம்புல இருக்கிற நிறைய கெட்ட பொருட்கள், டாக்ஸின்ஸ், கழிவுகளை கிளியர் பண்ணுது. நம்ம தூங்கும் போதுதான் மூளை வந்து நம்ம இந்த நாள் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிருக்கோம், அது வந்து ஒரு ரீபூட்டிங் ப்ராசஸ் நடக்கும். இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிருக்கோம், இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 100 பேரை பார்க்குறோன்னா அதில் நிறைய பேர் நம்மளுக்கு முக்கியம் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் பிரெயின் மறந்துடும். ஒரு 10 பேரை பார்த்துருப்போம், ஒரு முக்கியமான நாளை சந்திச்சிருப்போம், அதெல்லாம் நம்ம பிரெயின் ஞாபகம் வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணும். இந்த ப்ராசஸ் எல்லாமே நைட்டு தான் நடக்குது. மூளை வேலை செய்ய மூளையை சுற்றி நிறைய கழிவுகள் உருவாகும். இந்த கழிவுகள் வந்து நைட்டு நம்ம நல்லா தூங்கும் போது தான் அது கிளியர் பண்ணும். இப்போ இந்த அல்சைமர் மாதிரியான நோயெல்லாம் ஏன் வருதுன்னு அவங்க சொல்றாங்கன்னா, இந்த கழிவுகள் நார்மலாகவே இருக்கு மூளையில். ஒரு சின்ன குழந்தையா எடுத்தா கூட சில கழிவு பொருட்கள் மூளை வேலை செய்ய அது உருவாகும். ஆனால் அது அந்த கழிவு பொருட்களை கிளியர் பண்ணிட்டோம்னா மூளையில பாதிப்பு இருக்காது. அல்சைமர் மாதிரியான நோயில வந்து என்ன ஆகுது, அந்த கழிவு பொருட்கள் கிளியர் ஆகாம மூளையிலேயே தேங்குது. மூளையிலேயே தேங்கி அது மூளையோட அணுக்களை பாதிக்குது. இதுதான் அல்சைமர் நோயோட ஒன் ஆஃப் த காசஸ். அந்த அமைலாய்ட் பீட்டா 42 சொல்லுவாங்க. அதான் அந்த கெமிக்கலோட பேரு ஏ பீட்டா 42. இது மூளையில டெபாசிட் ஆகிறது தான் பிரச்சனைன்னு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி சிம்பிளா சரி பண்ண முடியும்னா, நல்லா தூங்கி எந்திரிச்சாலே இந்த மாதிரியான விஷயங்கள் சரியாகும். ரெண்டாவது, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூங்குறோம், அது எப்ப தூங்குனா என்ன அப்படின்றது ஒரு கேட்பாங்க. மனுஷங்கன்றது பகல்ல வேலை செஞ்சுட்டு நைட்டு தூங்குற மாதிரி தான் நம்ம பயாலஜி இருக்கு. உடம்புல சில ஹார்மோன், சில என்சைம்ஸ்லாம் நைட்டு நம்ம தூங்கும் போது தான் உற்பத்தி ஆகும். நீங்க பகல்ல தூங்கும் போது அது உற்பத்தி அது மாதிரி நடக்காது. ஸோ தூங்கணுன்றது நைட்டு தான். இது ஏன் நான் சொல்றேன்னா, நிறைய பேர் இப்ப நம்மளுக்கு ஒர்க்லாம் மாறுறதால ஷிஃப்ட் எல்லாம் வருது, ப்ரொலாங்டு நைட் ஷிஃப்ட்லாம் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசம் 4 மாசத்துக்கு மேல கண்டினியூஸா நைட் ஷிஃப்ட் பண்றவங்களுக்கு மறதி மாதிரியே அவங்க பிரசன்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மன அழுத்தத்திலையும் அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க.
ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கணும். எப்பயாவது ஒரு தடவை நைட் ஷிஃப்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு 10 நாள் நைட் ஷிஃப்ட் பண்ணுறோம், அடுத்த ஒரு 2 வீக்ஸ் நம்ம பிரேக் எடுக்கிறோம், டே ஷிஃப்ட் பண்ணுறோம்னா ஓகே. தொடர்ந்து நைட் ஷிஃப்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மூளையில் பிரச்சனைகள் அது உண்டு. இப்போ சில பேருக்கு நைட் ஷிஃப்டே வாழ்க்கைன்னு இருக்கும், வேற வேலை கிடைக்காது, இல்லை அவங்க ஜாப் நேச்சர் அப்படி இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு? கண்டிப்பாக இதுதான் நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம ஒர்க்கு கண்டிப்பாக முக்கியம், ஆனால் அதே நேரத்தில் அது நம்ம உடலை பாதிக்கிற அளவுக்கு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி கண்டினியூஸ் நைட் ஷிஃப்ட் பண்ணும்போது அப்பப்பயாவது ஒரு பிரேக் எடுத்து நீங்கள் கொஞ்சம் வெளில போயிட்டு வரணும். உங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட்ல இருந்தே நீங்கள் மாறுறதுக்கான எஃபர்ட் எடுக்கணும். நம்மளுக்கு என்னன்னா நிறைய தடவை என்ன நடக்கும்னா, நம்ம சின்ன வயசுல நம்ம ஏதாவது பண்ணிடுவோம், மேனேஜ் பண்ணிப்போம். 20 வயசு, 25 வயசு, 30, 35 வயசு, 40 வயசு வரைக்கும் கூட நம்ம மேனேஜ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பிரச்சனை தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பிரச்சனை தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளோட ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம கோட்டை விட்டது தான். ஸோ அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த மாதிரி கண்டினியூஸா நைட் ஷிஃப்ட்ல இருக்கிறவங்க வேற ஏதாவது ஒரு அவென்யூ, ஒரு 10 நாள் வேலை செய்யறாங்கன்னா ஒரு 1 or 2 days கம்ப்ளீட்டா பிரேக் இருக்கிறது அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல இருந்து. பகல் நேரத்தில் அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்க போது சம் அதர் கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், அது மெடிடேஷனா இருக்கலாம், யோகாவா இருக்கலாம், பிரீத்திங் எக்ஸசைஸா இருக்கலாம், ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடா இருக்கலாம், இல்ல ஒரு லைட் மியூசிக், சம்திங் ஏதாவது ஒன்று அவங்க மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கும் கிளியர் பண்றதுக்கும் எக்ஸ்ட்ரா டைம் வேணும். இப்போ நைட்டு மட்டும் தூங்குறவங்களுக்கு 6 மணி நேரம் போகுதுன்னா, நைட் ஷிஃப்டே பண்றவங்களுக்கு அந்த 6 மணி நேரம் டைம் 9 மணி நேரம் டைமா நம்ம கொடுக்கணும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. அப்பதான் நாளடைவில் இல்ல எதிர்காலத்தில் மூல பாதிப்பு வராம நம்மளால தடுக்க முடியும். டாக்டர், இப்போ அல்சைமர்ஸ் நோய் இருக்கவங்க அவங்க வாழ்க்கையை எப்படி மேனேஜ் பண்ணலாம்? அல்சைமர்ஸ் நோய் இருக்கும்போது ஆரம்ப ஸ்டேஜ்ல அவங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்றது தெரியும். அவங்களுக்கு மறதி இருக்கு, ஆனா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியும். அந்த மறதி அவங்கள இரிட்டேட் பண்ணும், மறந்துடுறேன், அதனால அவங்க கோவப்படுவாங்க, இல்ல கவலைப்பட ஆரம்பிப்பாங்க. அடுத்தது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்களால தனியா எதுவும் பண்ண முடியாது, மற்றவங்களை சார்ந்துதான் அவங்க இருக்கணும்ன்ற மாதிரி போகும்போது ஒரு டிப்ரெஷன் வர ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. இது நிறைய விதமான குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகும். ஒரு பசங்க இருப்பாங்க, இப்போ இவங்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னா பசங்க பார்த்துக்கிட்டா தான் உண்டுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இது பசங்க மேலே பேர்டனாக இருக்கும். ஸோ அதனால சில பிரச்சனைகள் நடக்கும். இது எல்லாமே நம்ம கவலைப்படணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அல்சைமர் நோயால் உடல் பிரச்சனைகள் உடனே வரலனாலும் மன ரீதியான பிரச்சனைகள் தான் நிறைய வரும். ஸோ இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு ஃபர்ஸ்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மருந்து எப்படி ஒழுங்காக போடணும், ரெண்டாவது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணணும், அப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான ரிலாக்ஸேஷன் டெக்னிக், இப்போ நம்ம சொன்ன மாதிரி மெடிடேஷன், யோகா, பிராணாயாமா இதெல்லாம் எப்படி பண்ணணுன்றதையும் சொல்லி கொடுக்குறோம். நாலாவது காக்னிட்டிவ் எக்ஸசைசஸ் எப்படி பண்ணணுன்றதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம பேஷண்ட் கிட்ட பேசுறதுல பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா அவங்களோட மறதி ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா நான் என்ன சொன்னாலும் 10 நிமிஷத்துல அவங்க மறந்துடுவாங்க, அதால அவங்க பண்ண முடியாது. இங்க நம்ம அவங்க கேர் கிவர் கிட்ட தான் இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க கேர் கிவர் கிட்டயும் நம்ம அந்த கேர் கிவர் பேர்டன்லாம் வராம எப்படி இருக்கணும் அது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இங்க இது இந்த அல்சைமர் நோயில வைத்தியம் பண்றது கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்லுவோம்னா குழந்தைங்களுக்கு வைத்தியம் பண்ற மாதிரி. ஒரு பட்டிலம் குழந்தையில 1 வயசு 2 வயசு குழந்தைன்னா நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகிட்ட நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம், அம்மா கிட்ட தான் சொல்லுவோம், இது பண்ணுங்க இது பண்ணுங்கன்ட்டு. கிட்டத்தட்ட இங்கேயும் ரொம்ப டிமென்ஷியா, மறதி நோய் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்க்கு போகும்போது அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, கூட இருக்கிறவங்க தான் அவங்கள பாத்துக்கணும். டாக்டர், இந்த மாதிரி உணவு பழக்கத்தை மெயின்டைன் பண்ணலாம் மூளையை பாதுகாக்க. அதாவது இந்த நம்ம பொதுவா ஒரு ஃபுட் ஃபேடிசம்னு நம்ம சொல்றோம். அதாவது நிறைய பேர் இப்ப நீங்க நிறைய இடத்துல படிச்சீங்கன்னா இதுக்கு நல்லது, இதுக்கு நல்லதுன்னு ஏதோ மருந்து மாதிரி, இப்ப பாராசிட்டமால் மருந்து போட்டா ஜுரம் கம்மியாகும், செட்டிசின் மருந்து போட்டா சளி கம்மியாகும்ன்ற மாதிரி, கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, வாழைத்தண்டு சாப்பிட்டா கிட்னில ஸ்டோன் வராதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா அது அப்படி கிடையாது. எல்லா உணவுலையுமே நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்கு. இதுதான் நம்ம பேலன்ஸ்டு டயட் நம்ம சொல்லுவோம். நம்மளுக்கு தெரிஞ்சது மினரல் சொல்றோம், ஜிங்க், காப்பர், மெக்னீசியம், இந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம வைட்டமின் சொல்றோம், டி, B1, B2. ஆனா இது இல்லாம லட்சக்கணக்கான கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்கு தேவை. அதோட பேரே நம்ம கண்டுபிடிக்கல, அந்த கெமிக்கல் என்னன்றதையும் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் தான் இந்த காய்கறிகள்லயும் பழங்கள்லயும் இருக்கு. இது நம்மளுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. முக்கியமான ஃபங்க்ஷன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லுவோம். அதாவது வயசாகும் போது உடம்புல வர மாறுதல்களை நல்லிஃபை பண்றதுக்கு இல்ல அதை தடுக்கிறதுக்கு சில கெமிக்கல்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். சில கெமிக்கல்ஸ் கேன்சர் வராம நம்மள தடுக்கும். அதே மாதிரி நரம்பு தேய்மானத்துல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தடுக்கும். நம்மளுக்கு இந்த பேலன்ஸ்டு டயட்ன்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நம்ம எப்பயுமே ஒரு எக்ஸாட்டிக்கா இருக்கிற ஐட்டம் நம்ம ரொம்ப பெருமையா பார்ப்போம். இப்ப டேட்ஸ்ன்றத நம்ம பெருசா பார்ப்போம். இதுவே நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு அவரைக்காவை நம்ம அவ்வளவு பெருசா பார்க்க மாட்டோம். ஆனா நீங்க கடைசியா பார்த்தா அவரைக்கால எவ்வளவு இருக்கோ, இல்ல ஒரு முருங்கீரையில எவ்வளவு அயன் இருக்கோ, அதை விட டேட்ஸ்ல இருக்கிற அயன் கம்மியா தான் இருக்கும். எப்பயுமே இது எல்லா விஷயத்திலுமே நடக்கும். நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கிறத நம்ம பெருசா பார்க்க மாட்டோம். பட் டயட்ல நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்தை சார்ந்த ஐட்டம் தான் நம்ம அதிகமா சாப்பிடும். ஏன்னா நம்ம பல வருஷங்களா நம்ம முன்னோர்கள் இங்க இருந்திருக்காங்க. நம்ம வயிற்றுல இருக்கிற பாக்டீரியாஸும் சரி, நம்ம உடம்புல இருக்கிற என்சைம்ஸும் சரி, நம்ம ஊர்ல நம்ம மண்ணுல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுறதுக்கு தான் they are better trained. அது சாப்பிட்டாதான் நம்மளுக்கு அதோட ஃபுல் எனர்ஜி, ஃபுல் நியூட்ரிஷன் கிடைக்கும். ஸோ இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது, ஒரு விஷயத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம எல்லாத்தையுமே நம்ம போடணும். ஸோ சிம்பிளா நம்ம டயட்டுக்கு என்னென்ன சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட்
சால்ட் கம்மி பண்றது, ரெண்டாவது ஆயில் கம்மி பண்றது, முக்கியமா ப்ராசஸ்ட் ஆயில் கம்மி பண்றது, மூணாவது முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் அண்ட் அதர் ப்ராசஸ்டு ஃபுட், இந்த ப்ரீ ஹீட்டட் ஃபுட், ஈஸி டு மேக் ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்றது. அடுத்தது நார்மலா நம்மளுக்கு என்ன ஸ்டேபிள் ஃபுட்டோ, இப்போ அரிசி தான் நம்மளுக்கு ஸ்டேபிள் ஃபுட்னா அரிசி. நிறைய பேர் அரிசியே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் அரிசி வந்து அவ்வளோ மோசமான விஷயம் கிடையாது, சாப்பிடாம இருக்கணும்ட்டு. அளவோட சாப்பிட்டா அதுவும் ஒரு நல்ல விஷயம். நம்ம அரிசி எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கு ஈக்குவலா காய்கறி சாப்பிடும். ஒரு கப் அரிசினா ஒரு கப் காய்கறி. 2வது தடவை அரிசி போட்டு நீங்க சாம்பார் இல்ல ரசம் இல்ல தயிர் போடுறீங்கன்னா 2வது தடவை காய்கறி போட்டு சாப்பிடும். காய்கறிகள்ல எல்லா விதமான காய்கறிகளும் வரணும். முக்கியமா நார் சத்துகள் அதிகமா இருக்கிற காய்கறி, பீன்ஸ், அவரைக்காய், கீரை இதெல்லாம் வேணும். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம சொல்றோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் சொன்னதும் நம்ம பாதாம், பிஸ்தா இது மட்டும் இல்ல, சன்ஃபிளவர் சீட், பம்கின் சீட் இதுவும் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். இது எல்லாத்தையும் நம்ம அதிகமா போடுறோம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ஃபைபர், ட்ரை ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்துக்கணும். அதே மாதிரி நான்வெஜ்லயும் நம்ம பார்க்கும்போது முட்டை புரோட்டீன் ரொம்ப முக்கியம், ஃபிஷ் ரொம்ப முக்கியம். மீட் வந்து வெறும் புரோட்டீன் தான், அது நம்ம பிரெயினுக்கு அவ்வளவு அவசியம் கிடையாது. ஸோ அது எடுக்கலனா கூட எதுவும் ப்ராப்ளம் வரப்போறது இல்லை. பட் முட்டை, மீன் கண்டிப்பா மூளைக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டான காம்பினேஷன்ல ஒரு நாள் ஒரு விஷயம்ன்ற மாதிரி நம்ம கரெக்டா சாப்பிட்டாலே மூளைக்கு நல்லது. கண்டிப்பா அவாய்ட் பண்ண வேண்டியது ப்ராசஸ்டு ஃபுட். இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ல ஏகப்பட்ட ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். இது நம்மள மூளையை பாதிக்குது. ரெண்டாவது வந்து இந்த பேக்கேஜ்டு வாட்டர்ல பிளாஸ்டிக் பேஸ்ட் இதையுமே அவாய்ட் பண்ண சொல்றாங்க. ஏன்னா இப்ப நிறைய ஸ்டடீஸ்ல அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த பிளாஸ்டிக்கோட பார்ட்டிகல் தண்ணில கலந்திருக்கும், மைக்ரோ பார்ட்டிகல்ஸ், மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்றாங்க. அது வந்து நம்ம குடிக்கும் போது நம்ம உடல்லயும் அது இருக்கு. சில டிமென்ஷியா வந்தவங்களுக்கும் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கும் அவங்க மூளையை இறந்ததுக்கு அப்புறம் அட்டாப்சில அவங்க செக் பண்ண போது இந்த பிளாஸ்டிக் பொருட்களையே அவங்க மூளையில பார்த்திருக்கேன்ல அவங்க நிறைய ரிசர்ச் நம்மளுக்கு இப்போ வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ல இருக்கிற தண்ணி பாட்டில் அவாய்ட் பண்றதும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். டாக்டர், இப்போ ஸ்மோக் பண்றதுனாலையும் ஆல்கஹால் கன்சியூம் பண்றதுனாலையும் பிரெயின் எப்படி டேமேஜ் ஆகுது? நம்ம ஒன்னொன்னா போயிடலாம். ஸ்மோக், ஆல்கஹால் தனித்தனியா. ஸ்மோக்ல கிட்டத்தட்ட 160 விதமான வெவ்வேறு விஷயங்கள் இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்னு வந்து நம்ம உடம்போட ஆக்சிஜன் லெவலை கம்மி பண்ணுது, மூளைக்கு ஆக்சிஜன் ஒழுங்கா போக மாட்டேங்குது, இதனால டேமேஜ் வரும். ரெண்டாவது ரத்தத்தை அது திக்காக்கும். நம்ம குலோப் ஜாமுன் சிரப் மாதிரி ரத்தம் ரொம்ப திக்காச்சுன்னா ரத்தம் ஈஸியா எல்லா இடத்துக்கும் போகாது, குட்டி குட்டி ரத்த குழாய் அடைப்புகள் வரும், இதனாலே மூளை பாதிப்பு நடக்கும். மூணாவது சில கெமிக்கல் நேராவே மூளையில நான் சொன்ன மாதிரி அந்த மூளை அணுக்கள் நியூரான்ஸ் நம்ம சொல்றோம், அது சர்க்கியூட் மாதிரி இருக்கும். ஒரு நியூரானும் இன்னொரு நியூரான் கிட்ட பேசும். இந்த பேசும்போது நிறைய கெமிக்கல்ஸ் அதுல இன்வால்வ் இருக்கும், அதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவோம். இது அதை பாதிக்குது. நாலாவது இது நம்ம பயன்படுத்துறதால இதை பயன்படுத்துறவங்க ஒரு காம்பனன்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடுவாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்க என்னன்னா எது பண்ணாலும் சிகரெட் பிடிச்சாதான் நம்மளால பண்ண முடியும், இப்போ நம்ம வேலை செய்யணும் எனக்கு நான் சிகரெட் பிடிச்சாதான் வேலை செய்ய முடியும், இந்த மாதிரி அவங்க மன ரீதியா அவங்க பாதிப்படைகிறாங்க. இதுவும் அவங்க மைண்டுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும், இதனாலையும் பாதிப்பு வரும். ஸ்மோக்கிங் அது தனியாவே இண்டிபெண்டன்டாவே மூளைக்கு போற ரத்த குழாயில் அடப்புறதுக்கும் மூளையில ரத்த கசிவு வரதுக்கும் ஒரு காரணமாகவுமே இருக்கு, இதனாலே மூளை பாதிப்பு நடக்கும். இந்த பக்கம் நம்ம ஆல்கஹாலுக்கு வரும். ஆஸ் சச் ஆல்கஹால் எடுக்கும் போது அது மைல்டா கொஞ்சம் நியூரானை பாதிக்கும். அதனாலதான் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப குடிச்சிட்டாங்கன்னா அவங்க புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்க, மாத்தி மாத்தி பேசுவாங்க. அடுத்தது அது மூளையை பழக்கிடும். அதனாலதான் கொஞ்சம் கண்டினியூஸா மது அருந்துறவங்களுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் அவங்களுக்கு ஆல்கஹால் கிடைக்கலன்னா ஒரு மாதிரி பதட்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க, கை கால நடுங்க ஆரம்பிச்சிரும். இதை வித்ராயல் நம்ம சொல்லுவோம். அது மருந்து இருந்தாதான் என் மூளை வேலை செய்யும்ன்ற மாதிரி ஸ்டேஜ்ல வரும். தேர்ட் வந்து இந்த மாதிரி ஆல்கஹால் அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. சோ அதுல வர சத்து குறைபாடுகள் காமனா நடக்கும். அடுத்தது இதெல்லாம் பிகினிங் ஸ்டேஜஸ்ல. கொஞ்சம் ஸ்டேஜ் அட்வான்ஸ் ஆக என்ன ஆகும், இந்த ஆல்கஹாலால ஈரல் பாதிப்படையும். இதை சிரோசிஸ் சொல்லுவோம், இல்ல லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஈரல் உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே அனுப்புறது. சோ ஈரல் ஒழுங்கா வேலை செய்யலாம் என்ன ஆகும்னா மூளையில இருக்கிற கழிவுகள் அதிகமாயிட்டே போகும். அமோனியா, பிரான்ச் செயின் அமினோ ஆசிட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிகமாயிட்டே போகும் போது அதனாலேயும் மூளை ஒழுங்கா வேலை செய்யாது. அண்ட் முன்னாடி நான் ஸ்மோக்கிங்க்கு சொன்ன மாதிரி ஆல்கஹால் எடுத்தாலும் பிளட் திக்காகி மூளைக்கு போற ரத்த குழாயில் அடப்பு வரலாம், இல்ல மூளைக்குள்ள ரத்த கசிவு வரலாம். சோ இதனாலே நம்ம மூளை பாதிப்பு நடக்குது. இது ரெண்டுமே சேர்த்து போடும் போது உன்னை இந்த ரிஸ்க் எக்ஸ்போனென்ஷியலி பெருசாகும். டாக்டர், இந்த பசில்ஸ்லாம் விளையாடினா பிரெயின் ஹெல்த் மெயின்டைன் ஆகும்னு சொல்றாங்க, அது உண்மையா? அது ஓரளவுக்கு உண்மைதான். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ண அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்ப நம்ம மூளைன்றது ஒரு மிஷினா இருந்தாலும் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு யூஸ் பண்றோம். பட் அதுக்குன்னு கொஞ்சம் விஷயங்கள் நம்ம தனியா ஒதுக்கும் போது அது கொஞ்சம் பெட்டர் ஆகும். முன்னாடி நான் அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆரம்ப காலத்துல நம்மளுக்கு வெறும் படிக்கிற பழக்கம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப நம்மளுக்கு நிறைய டிவைஸ்லாம் வந்து நம்ம மூளையை யோசிக்கிறதுக்கான திறனே இல்லாம போயிடுச்சு. இந்த மாதிரி சினாரியோஸ்ல தான் பசில்ஸோ கிராஸ்வேர்டோ இல்ல
இல்லை செஸ், சுடோக்கோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் மூளையில் அட்லீஸ்ட் ஃபியூச்சரில் நம்மளுக்கு டிமென்ஷியா வராமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, ரிசர்ச்சில் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நியூரானுக்கு நியூரான் 2 நரம்பு அணுக்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கிராஸ்வேர்ட்ஸ், பசில்ஸ் இதெல்லாம் பண்ண போது மூளையை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறச்ச இந்த கனெக்ஷனோட எண்ணிக்கை அதிகமாகுது. ஸோ ஒரு கனெக்ஷன் இருக்க வேண்டிய இடத்துல 2 கனெக்ஷன் இல்லை 3 கனெக்ஷன் இருக்கும். அப்போ வயசாகி நம்மளுக்கு மூளை தேய்மானம் வந்தால் கூட இந்த கனெக்ஷன் அதிகமாக இருக்கிறதால நம்மளுக்கு மறதி நோய் வராது. அதனாலதான் ரொம்ப சில பேர்லாம் 90-95 வயசு இருப்பாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தா மூளை சைஸ் பாதிக்கு சுருங்கி இருக்கும். ஆனா அவங்க மறதி நோயோட எந்த அறிகுறியுமே அவங்க இருக்காது. இது ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் ஒரு பக்கமா இருந்தாலும் அவங்களோட லைஃப் ஸ்டைலும் ஈக்குவலி இம்பார்ட்டன்டா இருந்திருக்கு. டாக்டர், அரசு ஆஸ்பத்திரிகளில் இது சரி செய்யறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு? அரசு ஹாஸ்பிட்டல்களில் முக்கியமாக நான் சொல்றது, நான் ஜிஹெச் பத்தி பேசுறேன். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் நான் சொன்ன மாதிரி அங்க நாங்க டிமென்ஷியா கிளினிக்னே தனியா இருக்கும். இந்த டிமென்ஷியா கிளினிக்ல நம்ம சொன்ன மாதிரி நரம்பியல் மருத்துவர் இருப்பாரு, மனநல மருத்துவர் இருப்பாரு, ஒரு சைக்காலஜிஸ்டுமே இருப்பாங்க. நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே அங்க நம்மளால பண்ண முடியும். பிளட் டெஸ்டா இருக்கட்டும், சிடி ஸ்கேனா இருக்கட்டும், எம்ஆர்ஐ ஸ்கேனா இருக்கட்டும், பெட் ஸ்கேனா இருக்கட்டும், நம்ம முதுகெலும்புல ஊசி போட்டு அந்த நீர் எடுத்து நம்ம பண்றோம்னு சொன்ன டெஸ்ட், அது எல்லாமே நம்மளால அங்க பண்ண முடியும். அண்ட் டிமென்ஷியாக்கான மருந்துகள், இது நிஜமாவே டிமென்ஷியா தானே இல்ல வேற நோயால டிமென்ஷியா வருதான்னு அது கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட், இது எல்லாமே அங்க பண்றோம். அதே மாதிரி நம்ம இந்த கேர் கிவருக்கான கவுன்சிலிங் இதையுமே நம்ம அங்க பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த டிமென்ஷியா வைத்தியம் பார்க்கறதுக்கான கிட்டத்தட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்ம கிட்ட இங்க இருக்கு. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் கேசஸ்ல நம்ம ரிசர்ச் பேசிஸ்ல சில விஷயங்களும் நம்ம பண்றோம். சில டெஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு இங்க இருக்காது, ரிசர்ச் பேசிஸ்ல பண்றோம். அதே மாதிரி சில மருந்துகளும் நம்ம அந்த மாதிரி கொடுத்துட்டும் இருக்கும். நம்மளுக்கு இங்க பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கும். டாக்டர், மக்கள் அல்சைமர்ஸ் பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? 2 விஷயம் தான் நான் முக்கியமா இங்க சொல்ல விரும்புறது, மக்கள் தெரிஞ்சுக்கணும்ன்றது. ஒன்னு மூளையை பொறுத்த வரைக்கும் ஒரு டேமேஜ் நடந்துருச்சுன்னா அந்த டேமேஜை சரிப்படுத்த முடியாது. இப்போ கையில் அடிபட்டு புண்ணு வந்து ஆறும், எலும்பு உடஞ்சா கூட நீங்க ஒட்ட வச்சு அந்த எலும்பு ஒட்டிக்கும். ஆனா மூளையில மட்டும் அந்த ரெக்கவர் ஆகிற திறன் இல்ல ரிப்பேர் பண்ற திறன் மூளைக்கு கிடையாது. ஒன்ஸ் ஒரு டேமேஜ் நடந்துருந்துச்சுன்னா அந்த டேமேஜ் பெர்மனண்டா இருக்கும். அதனால மூளையை மட்டும் கொஞ்சம் பத்திரமா நம்ம பார்த்துக்கணும் டேமேஜ் வரதுக்கு முன்னாடி. இதுக்கு என்னென்ன சிம்பிளா பண்ணலாம்னா, நான் சொன்ன மாதிரி டயட்ரி சேஞ்சஸ், முக்கியமா ஜங்க் அவாய்ட் பண்றது, குட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். சில பேருக்கு எல்லாமே கரெக்டா பண்ணுவாங்க, பட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றதே இருக்காது. காலையில ஆரம்பிச்சு 8 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை, ஒரு பிரேக் எடுக்க மாட்டாங்க, ஃபேமிலி கூட சஃபிஷியண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுவும் ஈக்குவலா முக்கியம் மூளையை பொறுத்த வரைக்கும். அடுத்து தூக்கம், நேரத்துக்கு தூங்குறது, அப்புறம் தேவையில்லாத இந்த மது, ஆல்கஹால், புகைப்பிடித்தல், ஸ்மோக்கிங், இல்லிசிட் ட்ரக்ஸ், இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றதும் முக்கியம். இதெல்லாம் நம்ம ஒழுங்கா பண்ணோம்னா மூளை பாதிப்பு வராது. ஒன்ஸ் மூளை பாதிப்பு வந்து நரம்பு தளர்ச்சியோ இல்ல மூளை தேய்மானத்தால இந்த டிமென்ஷியா மாதிரி நோய் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த மெமரி லாஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஒரு நாள் அது மோசமாயிட்டு தான் போகும். ஸோ வருமுன் காப்போம்ன்றது வேற எதுக்கு பொருந்ததோ இல்லையோ மூளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர், இப்போ மூளையை நம்ம பெட் ஸ்கேன் பண்றோம், சிடி ஸ்கேன் பண்றோம், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்றோம், இந்த மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம், என்ன காட்டுறது மூளையை? சிடி ஸ்கேன் என்ன பண்ணுனா, மூளையை ஒரு எலும்புக்குள்ள மூளை இருக்கு, மூளை இருக்கா இல்லையா, மூளையோட சைஸ் கரெக்டா இருக்கா இல்லையா, ஏதாவது ரத்த கசிவு இருக்கா இல்லை ஏதாவது கட்டி மாதிரி இருக்கான்றத ஒரு சிம்பிளா சொல்றது தான் சிடி ஸ்கேன். சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் தான் ஆகும். எம்ஆர்ஐ ஸ்கேன்ன்றது அதுல நிறைய சீக்வன்சஸ் சொல்லுவோம். ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒரு பேருக்கு சொன்னாலும் அந்த ஒரு ஸ்கேனுக்குள்ளேயும் ஒரு 10-12 விதமான ஸ்கேன் இருக்கும். அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த காந்தத்தை வச்சு நம்ம மூளை எப்படி இருக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். இது வந்து எப்பயுமே பெட்டர். சிடி ஸ்கேனை விட எம்ஆர்ஐ ஸ்கேன் எப்பயுமே மோர் அட்வான்ஸ். இது மைன்யூட் ப்ராப்ளம் வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, டிமென்ஷியால நம்ம என்ன பயன்படுத்துவோம்னா, மூளையோட ஒரு பாகத்தோட அளவு, வால்யூம்னு நம்ம சொல்றோம். டிமென்ஷியா நோயில என்ன ஆகுது, மூளையோட அளவு சுருங்கிருது, கம்மி ஆகுது. நம்ம அது எந்த பாகம் அதிகமா சுருங்குது, எந்த பாகம் கம்மியா சுருங்குதுன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு தான் எம்ஆர்ஐ ஸ்கேன். இது கூட எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து வேற பார்க்கின்சன் நோய் மாதிரி ஏதாவது இருக்கான்றதை கண்டுபிடிக்க முடியும். மூளையில் ஏதாவது குட்டி ரத்த குழாய் அடைப்புகள் இருக்கான்றதை கண்டுபிடிக்க முடியும். மூளையில் ஏதாவது குட்டி ரத்த கசிவு இருக்கான்றதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன்ல நம்மளுக்கு கிடைக்கும். மூணாவது, நம்ம கேட்ட பெட் ஸ்கேன் வந்து வெறும் பெட் ஸ்கேனை வச்சு நம்மளால வைத்தியம் பண்ண முடியாது. பெட் ஸ்கேன் கூட சிடியோ எம்ஆர்ஐயோ சேர்த்து வச்சாதான் நம்மளால இந்த மூளையோட இந்த ஒரு பகுதியில் நம்மளுக்கு ரத்தப்போக்கு கம்மியா இருக்கு இல்ல செயல்பாடு கம்மியா இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அது வந்து நாங்க எக்ஸ்பெரிமெண்டலா
அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ணுறோமே தவிர எல்லா டிமென்ஷியா நோய்க்கு நம்ம பெட் ஸ்கேன் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் எல்லா டிமென்ஷியா பேஷண்ட்டுக்கும் கண்டிப்பாக எம்ஆர்ஐ எடுப்போம். சில சமயம் எம்ஆர்ஐ ஸ்கேன் நம்மளால எடுக்க முடியாது. யாருக்கு எடுக்க முடியாதுன்னா அவங்களால உள்ள ஒரு அரை மணி நேரம் படுத்திருக்க முடியாது அந்த மிஷினில். இல்லைனா அவங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு குறுகிய இடத்துல அவங்களால இருக்க முடியாது. ஸோ அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குள்ள நம்ம தலையை விடும் போது அது ஒரு ரொம்ப சின்ன இடம், ரொம்ப சவுண்டு வரும். ஒரு ரைஸ் மில்ல மிஷின் ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். இது அவங்களுக்கு ஒரு மாதிரி படத்தப்பட வைக்கும். அவங்களுக்குலாம் நம்ம எடுக்க முடியாது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு மயக்க மருந்து மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து அவங்களை தூங்க வச்சுட்டு எடுக்கும். அப்புறம் ஹார்ட்டுக்கு ஏதாவது பேஸ் மேக்கர் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி சில சமயம் இருந்துச்சுனால நம்மளால எடுக்க முடியாது. அந்த பேஸ் மேக்கர் செக் பண்ணும். எலும்பு உடஞ்சிருக்கு, எலும்புக்கு ராடு இல்ல பிளேட் வச்சிருந்தாங்கன்னா அது என்ன மாதிரி ராடு பிளேட்ன்றதை பொறுத்து இருக்கணும். இப்ப டைட்டானியம்ல வைப்பாங்க. டைட்டானியம்ல வைக்க போது எம்ஆர்ஐ எடுக்கலாம். பழைய பிராக்சர்ஸ்க்குலாம் வந்து டைட்டானியம் இல்லாத பொருட்கள் யூஸ் பண்ண போது அதெல்லாம் நம்ம எம்ஆர்ஐ மிஷின்ல வைக்க முடியாது. வச்சோம்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டால இதுவும் பாதிப்படும். அந்த நிலைமையில தான் நம்ம சிடி ஸ்கேன் யூஸ் பண்றோம். ஸோ சிம்பிளா சிடி ஸ்கேன் வந்து மூளையில ஒரு ரத்த கசிவு இல்ல கட்டி இருக்கா இல்லையான்னு தெரியற அளவுக்கு தான். நம்மளுக்கு சிடி ஸ்கேன் அப்நார்மல் கொடுத்தாலும் எம்ஆர்ஐ ஸ்கேன் நிறைய தடவை நம்ம எடுப்போம். ஏன்னா எம்ஆர்ஐ தான் என்ன பிரச்சனை, எவ்வளவு மோசமான பிரச்சனைன்றதை கிளியரா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். டாக்டர், டிமென்ஷியாவுக்கு ஒரு கியூர் இருக்கா? நம்மளுக்கு நம்ம டிமென்ஷியா பத்தி பேச போது 2 கேள்வி கேட்டிருந்தோம். ஒன்னு வந்து அதுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய டிமென்ஷியாவா இல்லையா, 2வது நியூரோ டீஜெனரேஷன், நரம்பு தேய்மானம் நடக்குதா இல்லையா. நம்ம இவ்வளோ டெஸ்ட் சொல்றோம்ல, நான் பிளட் டெஸ்ட் சொன்னேன், முதுகெலும்புல நீர் எடுக்கிற டெஸ்ட் சொன்னேன், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் சொன்னேன். இதோட எய்ம் என்னன்னா டிமென்ஷியான்ற நோய் இருக்குன்றத ப்ரூவ் பண்றதுக்காக கிடையாது. வேற ஏதாவது ஒரு நோயால டிமென்ஷியா வந்திருக்கா அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நோயை வைத்தியம் பண்ணா டிமென்ஷியா இம்ப்ரூவ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு அந்த சத்து குறைபாடு இல்ல மது அருந்ததால வர காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, இப்போ இது மாதிரி எதுவும் இல்லை, இது ஒரு பிரைமரி டிமென்ஷியா, ஃபார் எக்ஸாம்பிள் அல்சைமர் இல்ல டிஎல்பி இல்ல ஃப்ரான்டோ டெம்போரல் டிமென்ஷியா, போஸ்டீரியர் கார்டிகல் அட்ரோஃபினா, அதுக்கு குணப்படுத்துற மாதிரி வைத்தியம் கிடையாது. இது எல்லாமே வந்து நியூரோ டீஜெனரேஷன், நரம்பு தளர்ச்சி இல்ல மூளை தேய்மானம். இந்த 2 வார்த்தைகளும் நம்ம அங்கே யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த நரம்பு தளர்ச்சியும் மூளை தேய்மானத்தையும் மருந்து கொடுத்து சரி பண்ண முடியாது. நம்ம மருந்து கொடுத்து என்ன பண்ண ட்ரை பண்றோம்னா இதுக்கு மேல தேய்மானமும் தளர்ச்சியும் மோசமாகாம இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கோ அந்த ஸ்டேஜ்லயே நம்ம நிப்பாட்ட ட்ரை பண்றோம். நம்பர் 1. நம்பர் 2, அந்த ஸ்டேஜ்லயே நிப்பாட்டிட்டு ஒரு 20 to 30% இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்து வர முடியுதான்னு பாக்குறோம். ஸோ இப்போ சிம்பிளா நம்ம அல்சைமருக்கே என்ன மாதிரியான வைத்தியம் நம்ம பண்ணுவோம் நீங்க கேட்டீங்கன்னா இதை 2ஆ நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து மருத்துவ வைத்தியம், மருந்துகளால பண்ணக்கூடிய வைத்தியம். 2வது மருந்து இல்லாம நம்ம பண்ற வைத்தியம். மருந்து கூட பண்ற வைத்தியம்ல ஒரு 2-3 மருந்துகள்லாம் நம்ம கிட்ட இப்ப இந்தியால ஈஸியா கிடைக்கும். இது வந்து மூளையோட செயல்பாடையும் மூளையில அந்த மறதி பிரச்சனை சரியாகிறதுக்கும் மருந்துகள் இருக்கு. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான மெடிசன்ஸ்லாம் இருக்கு. அதனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் இந்தியால அது ஈஸியா அவைலபிள் ஆகல. இது வந்து அந்த அல்சைமர் நோயவே குணப்படுத்தும் அப்படின்னு நம்பக்கூடிய மருந்துகள். அதுக்கப்புறம் மற்ற சிம்டம்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப கோவப்படுறாங்க, அதுக்கு மருந்து கொடுக்கறது. ஹாலுசினேட் பண்றாங்க, அங்க யாரோ இருக்கா இங்க யாரோ பேசுறா, நைட் எல்லாம் அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க, அதுக்கு ஏதாவது மருந்து கொடுத்து அவங்க மனசை சாந்தமாக்குறதுக்கு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் மருத்துவ வைத்தியம். நான் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இதுல தான் ரொம்ப 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 முக்கியம். இதுல நம்ம என்னென்ன பண்றோம்னா அவங்க மெமரியை ரீபில்ட் பண்றதுக்கு சில விஷயங்கள் பண்ணும். இங்க தான் காக்னேட்டிவ் எக்ஸசைசஸ் இல்ல காக்னேட்டிவ் தெரப்பின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இங்க நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சுடோக்கு மாதிரி ஒரு கேம் விளையாடுங்க. எப்படி வந்து இப்ப உடம்பு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு எலும்பு உடஞ்சிருச்சு இல்ல ஸ்ட்ரோக் வந்தா பிசியோதெரப்பி பண்ணி பாதிக்கப்பட்ட இடத்தை நம்ம பயன்படுத்த அது இம்ப்ரூவ்மெண்ட் வருதுன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி மூளையும் பாதிப்படைஞ்சிருக்கு. மூளையை நம்ம பயன்படுத்த இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ நம்ம மெமரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு காலையில் ஒரு நியூஸ் பேப்பரில் இல்லை ஒரு விஷயத்தில் ஒரு 5 விஷயங்களை பார்த்துட்டு தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த 5 விஷயங்கள் என்னன்றது ஞாபகப்படுத்த சொல்கிறது. இது ஒரு விதமான எக்ஸசைஸ். சுடோக்கு மாதிரி ஒரு கேம் விளையாடுறது. நீங்கள் சுடோக்கு போடும்போது பயங்கரமாக நம்ம பிளான் பண்ணணும். இந்த ஸ்கொயருக்குள்ளே 9 நம்பர் வரணும், இந்த லைனில் 9 நம்பர் வரணும், வெர்டிக்கல் லைனில் 9 நம்பர். ஸோ அதுக்கு நம்ம மூளைக்கு ரொம்ப வேலை இருக்குது. ஒரு செஸ் மூளைக்கு ரொம்ப வேலைகள் இருக்குது. அதே மாதிரியே வந்து கொஞ்சம் வாய்க்கு கஷ்டமாக இருக்கிற விஷயங்களை படிக்கிறது. இது மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு திருப்பாவை அது மாதிரி ஏதாவது ஒன்று படிக்கணும்னா நம்ம நார்மலா யூஸ் பண்ற வார்த்தைகள் இல்லாம இருக்கும் போது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து நம்ம வார்த்தையை கூட்டி நம்ம படிக்க ட்ரை பண்றோம். இதெல்லாம் தான் காக்னிட்டிவ் எக்ஸசைசஸ்னு வரும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டிமென்ஷியா நோயில நம்ம பேஷண்ட் அதாவது பாதிக்கப்பட்ட நபருக்கு எவ்வளோ வைத்தியமும் எவ்வளோ முக்கியத்துவமும் கொடுக்குறோமோ கூட பார்த்துக்கிறவங்களுக்கும் அதே வைத்தியமும் முக்கியத்துவமும் தேவை. ஏன்னா அவங்க தான் டைரக்டா பாதிப்படைகிறாங்க. வயசானவங்க 2 பேர் இருப்பாங்க, பசங்க ஊர்ல இருக்க மாட்டாங்க, அந்த பெரியவருக்கு டிமென்ஷியா நோய் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நைட் அவர் கத்த ஆரம்பிச்சிருவார், இல்ல நைட் ஒழுங்கா தூங்க மாட்டார். கூட இருக்க அந்த ஒய்ஃப் அந்த அம்மா தான் வந்து எல்லாத்தையும்
அவரை பார்த்துக்கணும். மறுபடியும் குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவார். அவரை சாப்பிட வைக்கிறதுல இருந்து தூங்க வைக்கிற வரைக்கும் இவங்க தான் பார்த்துக்கணும். திடீர்னு அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. இது அவங்களுக்கு பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தும். ஒண்ணு நம்மளோட அப்பாவோ இல்ல கணவரோ இல்ல மனைவியோ இல்ல கூட பிறந்தவங்களோ இந்த மாதிரி நோயில இருக்காங்கன்றது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ். நம்ம இவ்வளோ பார்த்துக்க வேண்டியதா இருக்குன்றது ரெண்டாவது ஸ்ட்ரெஸ். இவ்வளோ பண்ணியும் அவர் நம்ம கிட்ட ஒரு மாதிரி கோவப்படுறாருன்றது மூணாவது ஸ்ட்ரெஸ். அவங்களுக்கும் நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும். இதை கேர் கிவர் பேர்டன் சொல்லுவோம். கேர் கிவர் பேர்டன்னா கூட நோயாளியை பார்த்துக்கிறவங்க அவங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள். கேர் கிவர் பேர்டன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போனா இவங்க டயர்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா இது போயிட்டே தான் இருக்க போகுது. நம்ம ஃபுல்லா அதை சரி பண்ண முடியாதுன்றதால சில மாசங்கள் சில வாரங்கள் வரைக்கும் போயிட்டு இருக்குன்ற போது அவங்க ஃபுல்லா டயர்ட் ஆயிடுவாங்க. இதை கேர் கிவர் எக்ஸாஷன் சொல்லுவோம். அவங்களே நம்ம பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் முன்னாடியே சொல்லி இதெல்லாம் நடக்கும், இதை நீங்க பெருசா கவலைப்பட வேணாம், ரொம்ப எமர்ஜென்சிக்கு நம்ம என்ன பண்ணணும், உங்களோட சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்கணும், உங்களுக்கு என்னென்ன நோய் இருக்கு, அதுக்கான மருந்துகள் நீங்க கரெக்டா போடணும். சில சமயம் என்ன ஆகும்னா இவங்க தூக்க ட்ரை பண்ணுவாங்க, தூக்கும் போது இவங்களோட இடுப்பு பிடிச்சிக்கும் வயசானவங்கன்றத. இந்த மாதிரி விஷயங்களை அவங்க கிட்டே நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் டிமென்ஷியா நோயோட வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் மருந்து எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா முக்கியம் ரெண்டு விஷயங்கள். ஒன்னு பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டுக்கான காக்னிட்டிவ் எக்ஸசைசஸ், ரெண்டாவது கூட அவரை பார்த்துக்க போறவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுக்குறது. டாக்டர் நீங்க சொன்ன சிம்டம்ஸ் சிலது ஸ்கிசோஃப்ரீனியாவோட சேமா இருக்க மாதிரி இருக்கு. அது ரெண்டு எப்படி செக் பண்ணுவாங்க இது எதுன்னு? ஓகே, ஜென்ரலா ஸ்கிசோஃப்ரீனியா நோய் கொஞ்சம் சின்ன வயசுல வரும் ஆர் மிடில் ஏஜ்ல வரும். டிமென்ஷியான்றது கொஞ்சம் ஓல்டர் ஏஜ்ல வருது. ரெண்டாவது, நீங்க இந்த ஸ்கிசோஃப்ரீனியால வெறும் சைக்காட்ரிக் ப்ராப்ளம் தான் இருக்குமே தவிர நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் பெருசா இருக்காது. நீங்க டிமென்ஷியா பக்கம் வரும்போது அவங்களுக்கு இந்த பிஹேவியர் சேஞ்சஸ் கூட சேர்த்து கொஞ்சம் மெமரி இம்பேர்மெண்ட்டும் இருக்கும். நம்ம இங்க வைத்தியம் பண்ணும்போது ஒரு பெரிய நீங்க ஒரு ஜிஹெச் மாதிரி ஒரு சென்டர்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிமென்ஷியா கிளினிக்னே தனியா வச்சிருக்கோம். அங்க நரம்பு டாக்டர் நியூரலஜிஸ்ட் இருப்பாரு, சைக்காட்ரி டாக்டர் மனத்தத்துவ டாக்டர்ஸ் இருப்பாங்க, சைக்காலஜிஸ்டும் இருப்பாங்க. இவங்க மூணு பேருமே தேவை. நியூரலஜிஸ்ட் டாக்டர் மருதி ரிலேட்டட் பிரச்சனைக்கான மருந்துகளை கொடுப்பாரு, சைக்காட்ரி டாக்டர் இந்த பிஹேவியர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கான மருந்துகள் கொடுப்பாரு, சைக்காலஜிஸ்ட் ஆரம்பத்தில் நம்ம டெஸ்ட் அந்த மெமரிக்கான டெஸ்ட் எல்லாம் எப்படி பண்ணணும், லாங்குவேஜ் அந்த ஒவ்வொரு காக்னிட்டிவ் டொமைனுக்கான டெஸ்ட்டுகள் எப்படி பண்ணணுன்றதை பார்த்துட்டு அடுத்து ஒவ்வொரு விசிட்லையும் அவங்க என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணணும், போன மாசத்துல இருந்து இந்த மாசம் எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குன்றது தேவை. ஸோ இதுதான் ஒரு நல்ல டிமென்ஷியா கிளினிக்ல வெறும் நரம்பு டாக்டர் நியூரலஜிஸ்ட் ஒருத்தவங்களால உட்காந்து இதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்து சரி பண்ற நோய் கிடையாது. இது ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி நம்ம மாத்தணும். எப்படி இப்ப சுகர் இருந்தா நம்ம சொல்றோம்ல மாத்திரை போடுங்க, அதே நேரம் சாப்பாட்டுல சர்க்கரையை கம்மி பண்ணிக்கோங்க, காய்கறி அதிகப்படுத்திக்கோங்க, மூணாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி வாக்கிங் போங்க, முடிஞ்ச அளவுக்கு படிக்கட்டு யூஸ் பண்ணுங்கன்ட்டு நம்ம லைஃப் ஸ்டைலையும் மாத்துற மாதிரி டிமென்ஷியா நோய் இருக்க போதும் மருந்துகள் கூட சேர்ந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம சேர்த்து பண்ணணும். டாக்டர் இந்த நோயை எப்போ பார்த்தாலுமே நம்ம ஒரு ஞாபக மருதி நோயை தான் பார்க்குறோமே. ஞாபக மருதி தவிர வேற என்னென்ன உடல் ரீதியா பிரச்சனைகள் வருது? ஸோ நம்ம சொன்ன மாதிரி டிமென்ஷியான்ற வார்த்தையை நம்ம தமிழ் எடுத்துட்டாலே ஞாபக மருதி நோயின்னு தான் நம்ம சொல்றோம். நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70% டிமென்ஷியா நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த மெமரி ஞாபகம் இந்த ப்ராப்ளம் தான் அஃபெக்ட் ஆகும். இது போக நான் மற்ற விஷயங்கள் சொன்ன மாதிரி பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்கும். சில பேருக்கு இந்த பார்க்கின்சன் நோயும் கூட இருக்கும். பார்க்கின்சன் நோயின்றது கை கால் நடுக்கம் வருது, நடக்கும் போது அவங்களுக்கு பேலன்ஸ் இல்லாம கீழே விழுறது, பேச்சு கம்மியாகிறது. சில சமயம் இது கூட சேர்ந்து முழுங்குறதெல்லாம் பிரச்சனை வரும். ஸோ அவங்களுக்கு முழுங்க முடியாம கொஞ்சம் திணறுவாங்க, இல்ல அடிக்கடி பொறைக்கேறும். ஸோ அப்படி முழுங்க ட்ரை பண்ணும் போது பொறைக்கேறிச்சுன்னா அந்த ஆகாரமோ இல்ல தண்ணியோ நுரையீரல போய் நுரையீரல இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும். மூணாவது இது பொதுவா வயசானதுக்கு அப்புறம் வர நோய். அப்ப அவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா முன்ன சில விஷயங்களும் கூடவே இருக்கும். சுகர் இல்ல பிபி இல்ல கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்ல ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்ல எலும்பு தேய்மானங்கள். இவங்க இந்த டிமென்ஷியா நோய் வந்ததுக்கு அப்புறம் மற்ற மருத்துவ பிரச்சனைகளை அவங்க ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க, அதுவும் பாதிப்பாகும். அடுத்தது இவங்க பேலன்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஈஸியா கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கீழே விழுந்தா இடுப்புலையோ கையிலையோ ஃப்ராக்சர் ஆகலாம், இல்ல தலையில அடிபட்டு தலையில ஒரு ரத்த கசிவு ப்ளீடிங் இதெல்லாம் கூட வரலாம். அண்ட் இவங்களோட ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஒழுங்கா தூங்காததால ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் சேர்த்து வரலாம். நம்மளுக்கு டிமென்ஷியா நோயால உறுப்புகள் பாதிப்படையலனாலும் அந்த டிமென்ஷியா நோய் வந்த நபர் அவங்களோட உடம்பு ஒழுங்கா பாத்துக்காததால செகண்டரியா மற்ற ஆர்கன்ஸ்ல நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் காமனா வரும். அதனாலதான் ஒரு தடவையும் நம்ம டாக்டர் அசஸ் பண்ணும் போது ஃபர்ஸ்டும் சரி பீரியாடிக்கா 3 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை மற்ற விஷயங்களும் எப்படி இருக்கு, கிட்னி லிவர் ஹார்ட் போன் இதெல்லாம் நல்லா இருக்கா, அதுக்கு ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் போடணுமா இல்ல அதுக்கு ஏற்கனவே போட்டுட்டு இருக்கிற மாத்திரைகளை கரெக்டா போடுறாங்களான்றதையும் நம்ம செக் பண்ணுவோம். டாக்டர் இது எந்த வயதிலிருந்து ஆரம்பிக்கும்? பொதுவா நம்ம டிமென்ஷியா மறதி நோயின்றது 65 வயசுக்கு மேல ஆரம்பிக்கும். இங்க ஒரு 2-3 முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்கணும். சில டிமென்ஷியா நோய்கள் சின்ன வயசுலயே வரும். இது முக்கியமா
இந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ், மது அருந்துதல், இல்ல இப்ப நம்ம மற்ற சில விதமான போதை மருந்துகள்லாம் பயன்படுத்துறாங்க, இதனால வர மூல பாதிப்பு இதனால கூட வரலாம். இது போக நம்ம காமனா இப்ப கொஞ்சம் பாக்குறது என்னன்னா, டூ மச் ஆஃப் டிவைஸ் எக்ஸ்போஷர். முன்னாடி டிவைசஸ் இவ்வளோ இல்ல, அவங்க அப்ப படிச்சாங்க, புக்கா இருக்கலாம் இல்ல பேப்பரா இருக்கலாம். நம்மளுக்கு படிக்கும் போது மூளையோட திறன் பெட்டர் ஆகும் இப்ப இருக்கிற டிவைசஸ் கூட கம்பேர் பண்ண போது. இது ஒண்ணு. ரெண்டாவது, சில மருந்துகள் நிறைய நாள் போறது, முக்கியமா தூக்க மாத்திரையை 10 வருஷம் 12 வருஷம் தொடர்ந்து போட்டுட்டு இருப்பாங்க. அதனால கூட மூல பாதிப்பு கொஞ்சம் சின்ன வயசுலேயே கூட இது மாதிரிலாம் வரலாம். அப்புறம் தலையில் அடிக்கடி அடிப்படுறது, இந்த பாக்ஸர்ஸ், இந்த ரெஸ்லிங் இந்த மாதிரி பண்றவங்க, சில மைன்ஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு அந்த ஹெவி மெட்டல் எக்ஸ்போஷர், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாம விஷவாயு இனேல் பண்றதால, சுவாசிப்பதால வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வரலாம். அடுத்தது நார்மலா வயசானாலும் சில பேருக்கு மறதி இருக்கும். மறதின்றது நார்மலா வயசால வருது. அப்ப எது மறதி நோய், எது வயசாகிறதால வர மறதி, இதுன்றது ரொம்ப முக்கியம். இதை நம்ம ரொம்ப முக்கியமா டிவைட் பண்ணணும். நீங்க இது பாத்தீங்கன்னா ஒரு கோடு போட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஒரு ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, இல்ல டெக்னிக்கலா சொல்லும் போது ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் இருக்கும், மைல்டு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட்னு ஒன்று சொல்லுவோம், டிமென்ஷியான்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் மாதிரி. நம்ம பொதுவாக எப்படி சொல்லுவோம்னா, நம்மளுமே நிறைய பேர் நம்மளே கூட சில சமயம் மறப்போம். ஒரு பொருளை வச்சிருவோம், எங்க வச்சோன்னு ஒரு அரை மணி நேரம் தேடுவோம். இது எப்பயாவது நடக்குது. இந்த மறக்கிற விஷயம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட நாளுக்கு நாள் நம்ம பண்றது டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் லிவிங், அதை பாதிக்கலைன்னா அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ எப்பயோ ஒரு நாள் நம்ம மறக்கிறோம், அடிக்கடி மறக்கிறோம். இல்ல வெளில போறோம், வெளில போயிட்டு ஒரு நாள் ரூட் மறந்தா ஓகே, அடிக்கடி வெளில போயிட்டு எப்படி வீட்டுக்கு வரதுன்னு தெரியல, இல்ல காசெல்லாம் ஒழுங்கா பார்த்துக்க முடியல, இந்த மாதிரி அது நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட நார்மல் அன்றாட வேலைகளை பாதிச்சுன்னா அப்பதான் நம்ம டிமென்ஷியான்ற வார்த்தையவே பயன்படுத்துறோம். இது ரொம்ப முக்கியம். நம்ம கொஞ்சம் வயசானவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணீங்கன்னா, ஒரு பூ விற்கிறவருக்கோ இல்ல ஒரு ரிக்ஷா ஓட்டுனவருக்கோ, இப்போ நீங்க அந்த டெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த டெஸ்ட்ல எல்லாமே அவங்க மார்க் தப்பா தான் வரும். 13, 12, 30 அவ்வளவுதான் எடுப்பாங்க. அதனால மட்டுமே அவங்களுக்கு டிமென்ஷியா இருக்கு நம்ம சொல்ல முடியாது. அதான் அவங்களோட வாழ்க்கையை பாதிக்குதா பாதிக்கலையா, இதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நரம்பியல் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளித்தவர் நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஸ்ரீவர்தன் அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.